அக்கா அடுப்படியில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பாருங்கள். பனங்கிழங்கு எங்கள் ஃபேமிலிக்கே பிடிச்ச ஃபேவரட் கிழங்குப்பா. இது இந்த மாதிரி தடியாக இருக்கணும். அப்புறமா ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தடியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கணும். இப்படி வெள்ளை வெள்ளையேன்னு இருந்துச்சுன்னா பிஞ்சா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தால் டேஸ்ட் இருக்காது. இது நல்லா நொடிச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் ஊர் பக்கம் பாட்டி ஊருக்கெலாம் போனோம்னா நாங்கள் வந்து கிழங்கு அங்கே பாட்டி ஊர்லேயே இது விளையும். அதனால் அதை அப்படியே எடுத்து அப்படியே உடனே அவிச்சு சாப்பிடுவோம். இங்கே வந்து காசு கொடுத்தா நம்ம வாங்கியிருக்கோம். என்னமோ கேஜி 160 ரூபியா 1 கேஜி. 120 130 இருந்துச்சு. இப்போ 160 அந்த ரேட்டுக்கு போயிடுச்சு. இப்போது எல்லாம் சொல்கிறாங்களோ சுகருக்கு நல்லதுன்னு சொல்லி. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சுகர் பேஷண்ட்டு பனங்கிழங்கு சாப்பிடக்கூடாது, மண்ணுக்கடியில் எதெல்லாம் விளையுதோ அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொன்னார். இப்போ என்னென்னா சுகருக்கே நல்லதுங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் எனக்கு நல்லது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. சுகருக்கு நல்லதுங்கிறது இப்போ தான் தெரியுது எனக்கு. அதனால் இது இன்றைக்கி அக்கா வேக வைக்க போகிறேன். எங்கள் பாட்டி அம்மாலாம் எப்படி வேக வைப்பாங்களோ அதே மாதிரியே இதை அவிக்க போகிறேன். எப்படி அவிக்கிறேன்னு பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டேன். வாஷ் பண்ணி இந்த பக்கம் இருக்கிறத கட் பண்ணி போட்டுறணும் நம்ம. இது பாருங்கள், இப்படி வாங்கினாலும் மூடு இந்த பிளாக்காக இருக்கவே கூடாது. இது அக்கா கொஞ்சம் ஒவ்வொரு இதில் நல்லா நம்ம இந்த பாருங்கள் இப்படி இருக்கணும் மூடு. இதை இப்போ அந்த பக்கத்தை உள்ளதை நான் கவனிக்கலை. இதை நல்லா கட் பண்ணி போட்டுறணும். ஏதோ 1 2 அப்படி இருக்குது. நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்களா இப்படி இருக்கணும். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம வந்து குக்கரில் வச்சா நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகும். இப்போ அக்கா குக்கரில் தான் வைக்க போகிறேன். இப்போ அக்கா எல்லா கிழங்கையுமே இடம் பத்தலை இந்த குக்கரில். அக்கா அதனால் உடச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையுமே உடச்சிட்டேன். நம்ம உடச்சி தானே சாப்பிட போகிறோம், ஒன்றும் தப்பில்லை. நம்மளுக்கு கேஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகணும். அதனால் இப்போ பானையில் வச்சே தான் அவிச்சேன் போன தடவைலாம். பானையில் வச்சு நம்ம அவிச்சோன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகுது இப்போ அந்த கிழங்கு வேகிறதுக்கு. இப்போ வந்து இந்த கிழங்கு அக்கா தண்ணி ஊற்றுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, இது ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க. இவ்வளோ கிழங்கு வேக வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து இந்த ஸ்பூனுக்கு கூடவே போடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஞ்சத்தூள் வந்து போட்டு கிழங்கு வேக வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அங்கே கிராமத்துலலாம் மஞ்சள் அரைச்சி, நம்ம குழம்பு மஞ்சள் இருக்குல்ல, அதை அம்மியில் அரைச்சி எங்கள் பாட்டி அப்படியே கலக்கி ஊற்றுவாங்க. அது வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கிழங்கு, அந்த மஞ்சள் வாசனை. இது 1/2 லிட்டர் தண்ணி உங்களுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். கொஞ்சமாக வாட்டர் ஊற்றினீங்கன்னா அந்த கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ அக்கா வந்து சால்ட்டு போட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு எடுத்திருக்கேன். கல் உப்பு தான் போடுங்க. நம்மளுடைய பாரம்பரியம் கல் உப்பு. அவ்வளோதான். அப்போ குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆனால் 10 விசில் இருக்கணும். கண்டிப்பாக 10 விசில் வரணும். அப்போ தான் நல்லா வேகும் கிழங்கு. அவ்வளோதான். இப்போ விசில் வரட்டும். நல்லா 10 விசிலே எடுத்தே விட்டுட்டேன். 10 விசில் வந்துடணும். வந்தால் தான் உங்களுக்கு நல்லது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எல்லோ கலரில் அந்த மஞ்சள் வாசனை தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்பா. இப்போ வந்து இதை அக்கா பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எப்படி சாப்பிட்ணுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாம் குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. சூடாக இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் அக்கா ஒரு கிளாத்தில் எதுலையாச்சும் தொட்டு நல்லா தொடச்சிட்டு, சூடாக இருக்குது கையில் தொட முடியல, அது எப்படி சாப்பிட்ணுன்னு அக்கா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த கிழங்கை நடுவில் 2ஆக பிரிச்சிடணும். பிரித்தா இங்கே பாருங்கள், உள்ளே இந்த மாதிரி இருக்கும். இது இந்த அளவு நம்ம வந்து சாப்பிட்றலாம் கடிச்சு. இந்த அளவு கடிச்சு சாப்பிட்டுட்டு தான் வேஸ்ட்டு பண்ணாமல் தூர போடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நான் வந்து இந்த கிழங்கை எப்படி உடைக்கணும்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி உடச்சிட்டு இந்த பீஸை ஃபுல்லாக இப்படி நம்ம நார் போக எடுத்துடணும். ஒரே கையில் கேமரா வச்சுட்டு செய்கிறதுனால பாருங்கள், நார் இல்லாமல் இப்படி பீஸாக எடுத்து தான் சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நார் வந்திருக்கு பாருங்கள். நான் உடச்ச இடத்துல நார் வந்திருக்குதா, இந்த மாதிரி நார் வரும். இந்த பீஸையும் அதே மாதிரியே உடச்சிடலாம். இதை மாதிரி உடச்சி எடுத்து குழந்தைங்களுக்கு இப்படி உடச்சி எடுத்து கொடுங்க. அப்போ நார் ரொம்ப வாயில் தட்டுப்படாது. அதேமாதிரி இது மென்னதுக்கப்புறமும் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் நார் வரும். அதை வந்து நம்ம துப்பிடலாம். அதை முழுங்க வேண்டியதில்லை. இப்போ எல்லா பீஸையும் அக்கா உடச்சிட்டு காமிக்கும். இந்த பீஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அந்த நாரை எடுத்துகிட்டு கொடுங்க. மென்னுட்டு துப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். அவ்வளோ மலச்சிக்கலுக்குலாம் அவ்வளோ நல்லதுப்பா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா. இப்போ தான் சுகருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த சீசன் ஃபுல்லாக நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப 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 நல்லது. இது ஒரு கிழங்குல இருந்து வந்தது. இப்படி ஒரு கிழங்குல இவ்வளோ பீஸ் வந்திருக்கு.
அப்புறம் இது வந்து அக்கா வேஸ்டேஜ்னு சொன்னேன்ல, இதையும் இது வரைக்கும் எடுத்தால் நல்லா சாஃப்டாக அது டேஸ்டியாக இருக்கும். அதையும் மென்னுட்டு துப்பிடலாம். இப்போ இது வேஸ்ட்டு போடணும்னா போடலாம். இதையும் நாங்கள் மென்னுட்டு துப்பிடலாம். இது இந்த பக்கம் வர்றது, இந்த பக்கம் வர்றது அது. அதை நீங்கள் வேஸ்ட்டாக போடணும்னாலும் போடலாம், மென்று துப்பிடலாம். இது வந்து லாஸ்ட் பகுதி. இதை வந்து மறுபடியும் இதை மாதிரி நொடிக்க முடியாது, அந்த உடைக்க முடியாதனால அதை மென்னுட்டு அப்படியே துப்பிடலாம். நல்ல சக்கையை மட்டும் துப்புனா போதும். அது இந்த பகுதியில் வரும், இந்த லாஸ்ட் எண்டு வால் பகுதி அதில் வரும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த கிழங்கு கிடச்சா வேக வச்சு கொடுத்துருங்க. ரொம்ப 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 நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் அவ்வளோ நல்லது இது. நம்ம இது பிள்ளைங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ. இதை வந்து அக்கா இதை இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். இன்னொரு டிஷ்ஷு இதுக்கு பேர். இது துவையலாக செய்யலாம். நல்லா நார் இல்லாமல் இன்னும் குட்டி குட்டியாக உடச்சிக்கணும். உடச்சிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சில்லு தேங்காய் சில்லு ஒரு பத்தை வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பூண்டு, ஜீரகம், புளியெலாம் போடக்கூடாது. உப்பு போட்டு நல்லா மிக்சியில் சுற்றிட்டு அது நல்லா நைஸாகவே சுற்றிடணும். சுற்றி தண்ணிலாம் தெளிக்க தேவையில்லை. இந்த கிழங்குல உள்ள தண்ணி ஈரச்சத்து அது போதும். சுற்றிட்டு எடுத்து வச்சுட்டு பழைய சோறுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். பழைய சோறுக்கும் சாப்பிட்லாம். நம்ம வெறும் நம்ம குழம்பு ரைஸு, நம்மளுடைய புளிக்குழம்புக்கு ஓரமாக வச்சுட்டு தொட்டுக்கலாம். வெறுமையாகவே சாப்பிட்லாம். நாங்கள் வெறுமையாக சாப்பிட்ருவோம். அது துவையல்னு சொல்ல மாட்டோம், கிழங்கு இடிக்கிறதுன்னு சொல்லுவோம். கிழங்கு இடித்து வெறுமையாக சாப்பிட்ருவோம். தேங்க்யூ.